இருடா சொல்றேன்ல. டேய் கண்ணா, வீட்டுக்கு போடா. வீட்டுக்கா? நான் தான் ஒழுங்கா கதை சொல்றேன்ல, அத கேட்க மாட்டேங்கிறியா? ராஜாவுக்கு குழந்தை இல்லையா? அப்புறம் என்னாச்சுன்னா, சரி சொல்லு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அவ வயசு என்ன, உன் வயசு என்ன? அவளை போய் வாங்க பொங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கதான் நீ தப்பு பண்ற. 1000 தான் இருந்தாலும் அவங்க சிநேகிதனை கட்டிக்க போறவங்க. அன்னித்தானண்டா. வயசை பத்தி கவலை இல்ல, அவங்கள நான் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன அண்ணி, நான் சொல்றது சரிதானே? நடுராத்திரில வந்து கழுத்து இருக்கிறதும் இல்லாம மரியாதை வேற. டேய் கண்ணா, எப்படி இருக்கு பாத்தியா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். நான் வர்றேன். என்னங்க, நான் போயிட்டு வர்றேங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? கொத்திரிக்காச்சு. வீட்டுல ஒருத்தி சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாளே, காலகாலத்துல வருவோம்னு இருக்கா? உன்னை யாரு காத்துக்கிட்டு இருக்க சொன்னா? பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதானே? முட்டாள். தெரியுதுல்ல? சோத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா தெரியும். ஆமா, வீட்டுக்கு வந்தாச்சுல, வாசல்ல நின்னுகிட்டு அவ்வளவு நேரம் என்ன கொஞ்சம் குலாவல். அப்பா, நல்ல வேளை அவர் பொம்பளையா வந்து பிறக்கல. பிறந்திருந்தா எனக்கு சரியான சக்களத்தியா வந்து சேர்ந்திருப்பான். எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தம். என்ன வருத்தம்? அவன் பொம்பளையா பிறக்கல. இரு, இத காலையில நான் வேண்ட சொல்றேன். போய் சொல்லுங்க, நாளைக்கு குடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டும். சரியான குடிகாரன். என்ன பத்தி எது வேணுமானு சொல்லு. அவளை குடிகாரன் கிடிகாரன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். சிநேகிதரை சொன்ன உடனே பொத்திக்கிட்டு வருது கோவம். ஐயோ பாவம், அவர் குடிக்கிறதே இல்ல. குடிக்கிறான், அதனால யாருக்கு என்ன இடைஞ்சல்? இத பாரு, சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கத்தை கெடுக்கிற பக்தனை விட சந்தடி இல்லாம குடிச்சிட்டு தூங்குற குடிகாரன் எவ்வளவு வசந்தவன் தெரியுமா உனக்கு? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியுமா? வந்து பக்கத்துல உம்மா. வேலை செய்யல. என்னடா கடையை தேடி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கவனிப்போம்னு இருக்கா? பெரிய புத்திசாலி நினைப்பு. ஆமா, நீ பெரிய ராணி, உன்னை மேலவளத்தோட கூப்பிடுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணி தான். அது வீட்டுல, இது கடை. ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்து வம்பு பண்ற? நான் வம்பு பண்ண வரல, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்தேன். வேலையா? ஆமா. அது சரி தையக்காரரே, ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா? அடி செருப்பால ஐயக்காரா மிதிச்சிரும். எல்லாத்தால கோச்சுக்கிட்டீங்களா தான்? ஜாக்கெட் துணி எடுத்த, அதை தைக்க கொடுக்க வந்த. உனக்கு ஒரு வேலையா இல்லையா? இருக்கிற ஜாக்கெட் போதாது உங்களுக்கு என்ன? நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. எங்க அப்பா காசு கொடுத்தாரு, நான் எடுத்தேன். சரியான சிடுமூஞ்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஜாக்கெட் கேட்டேன். கேட்டா என்ன பண்ணுவீங்களா? உதவிடும். விழும் விழும். சரி சரி, நீ வீட்டுக்கு போ. வரும்போது ஜாக்கெட் கொண்டு வாங்க. இப்ப போறியா இல்லையா? கொட்டிக்கு வருவீங்கல்ல, குழம்புல தண்ணி ஊத்தி வைக்கிறமா? கௌரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னோட அழகு இளமை எல்லாமே கடல்ல பெஞ்ச மழை மாதிரி வீணா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி நீ கவலைப்படுறதே இல்லையா? நீ கவலைப்படுறியோ இல்லையோ, சத்தியமா நான் கவலைப்படுறேன். போன தடவை பார்த்திருக்கு, இப்ப கொஞ்சம் இருப்பனே. கௌரி, வசந்தங்கிறது சினிமால வர லவ் சீன் மாதிரி சீக்கிரமே முடிஞ்சிடும். இப்ப நீ சரின்னு சொல்லு, டவுனுக்கு போவோம், சினிமா பார்ப்போம், ரூம் எடுப்போம், வசந்தத்தை உருவாக்குவோம். வசந்தம் கொஞ்சம் லேட்டா தான் வரும் போல இருக்கு. சீக்கிரம் போடுமா, ரொம்ப சொரப்படா இருக்கியே. கடலுக்கு போக வக்கல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது. 1000 தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியாத்தான் இருக்கு. தொடாதீங்க. உன்னை நான் தொடாம யார் தொடுவா?
என்னமோதான் ரொம்ப அழுத்துக்கிறிய, முறைக்காத போடுமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப 2 பேரும் தனித்தனியா பாயில படுத்துரும். அப்புறம் ஒரே பாயில ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா, ஏய், ஒத்தையா ரெட்டையா? எது? நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்டை குழந்தையா தான் இருக்கும். முடிஞ்சா 3. சும்மா இருங்க. ஐயோ, அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, இந்த கடற்கரை காத்துக்கு கரகரப்பா இருக்கட்டுங்க. எந்திரிங்கண்ணா. ஆமா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போன்னு இருக்குமே. ஏய், உனக்கு வாய் குழுப்பு ஜாஸ்தி. இல்ல, யாத்தல்ல. முத்து முத்து புன்னகையோ, விட்ட மல்லிகையோ, வெட்டி பச்ச தங்கம், யா கொட்டி பச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. முத்து முத்து புன்னகையோ, முட்டு விட்ட மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம், யார் கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. கண்கள் நான்கும் சிவக்கும், காதல் வேதம் படிக்கும், கட்டிக்கொண்ட கையும் ஒட்டிக்கொண்ட நெஞ்சும் கோடியுகம் சேர்ந்திருக்கும். முத்து முத்து புன்னகையோ, முட்டு விட்ட மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம், யார் கொட்டி வச்ச அங்கம், உள்ளி வரும் சொர்க்கம், கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ளவா. மணி விழிரூதாப்பு, பாதம் தாமரைப்பு, இதழில் எந்தடி புன் சிரிப்பு, பார்த்த கண்கள் படுமோ, பாவை என்னை சுடுமோ, கள்ள விழிப்பட்டு கண்ணி இளம் சிட்டு, நாணி நிலம் பார்த்திருக்கும். முத்து முத்து புன்னகையோ, முத்து வெட்டி வச்ச தங்கம், யார் கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. ஆனா சாமி கும்பிடல, வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து இருக்கா. ஏன்? அவ சாமி கும்பிட்டே கழிச்சு போயிட்டா. வருஷம் வருஷம் வரலட்சுமி நோம்பு இருக்கத்தான் செய்யறா, ஆனா நேரம் தான் வரல. ஆண்டவ மேல ஒரு சலிப்பு. அவன் என்ன பண்ணுவான்? ஏகப்பட்ட பெட்டிஷன், எதை கவனிப்பான்? நான் நினைக்கிறேன் எங்க அக்காவோட கல்யாண பெட்டிஷன் விலாசம் மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாத. உங்க அக்காவோட குணத்துக்கும் அழகுக்கும்
சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும்பா. நான் வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கால்நடை அபிவிருத்தி பற்றி நமஸ்காரம் அண்ணா. நீரா, என்ன விஷயம்? நீ எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டீரா? முதல்ல அதை முடிவு பண்ணிட்டு வரும். செத்து உங்க பையனை கண்டிச்சு வைக்கணும். அப்படி என்ன என் பையன் தப்பு பண்ணிட்டான்?